முதல் நாள் போர் முடிஞ்ச உடனே அப்படி சாயங்காலம் போகணும். இப்பொழுது அதிரதர் மகாரதர் அமரதர் என்று 2 அணியிலேயும் இப்பொழுது அது வகிக்கப்பட்டது. பிறகு அந்த குருக்கேத்திரத்திலே தான் இப்போது போர்க்களம் ஆரம்பமானது. அந்த சமயத்திலே இப்பொழுது துரியோதன ஆகியோருக்கும் அந்த பாண்டவர்கள் சண்டை ஏற்பட்டு முதல் நாள் சண்டையிலேயே அந்த ராஜராஜனுடைய மகன் உத்தரகுமாரனுக்கும் ஜல்லியனுக்கும் சண்டை நடந்தது. அந்த வரவா அந்த ஜல்லியனுக்கும் உத்தரகுமாரனுக்கும் சண்டை நடந்தது. அப்படி சண்டை நடக்கின்ற சமயத்திலே ஜல்லியனுடைய குதிரைகளை எல்லாம் உத்தரகுமாரன் கொண்டு விட்டான். ஜல்லியனுடைய தேரை நாசப்படுத்தினான் உத்தரகுமாரன். இப்போது உத்தரகுமாரன் கோலை கிடையாது. அர்ஜுனனிடம் சிறந்த வில்யத்தை கற்றுக்கொண்டான். அபிமன்யுவிடமும் சிறந்த வில்யத்தை கற்றுக்கொண்டான். அபிமன்னன் மைத்துனர் என்ற முறையிலே சிறந்த வில்யத்தை போதித்திருந்தான் அந்த உத்தரகுமாரனுக்கு. வேகத்தில் மிகுத்திருந்தான் உத்தரகுமாரன். அதனால் இவனுடைய வேகத்தை அந்த ஜல்லியனிடம் காட்டினான். ஜல்லியனை வந்து எல்லா ஆயுதங்களையும் ஏற்க செய்தான். அவனுடைய வில்லை ஒடித்தான். குதிரைகளை கொண்டான். சாரதியை கொண்டான். இப்போது ஜல்லியன் கட்டாந்தரையில் நின்றான். ஏழைக்கு ஏழைக்கு பிறகு இவனை நாம் உயிரோடு விடக்கூடாது என்று சொல்லி ஒரு பெரிய வேலை எடுத்து அதனை வீசி எறிந்தான் அந்த உத்தரகுமாரன் மேல். அந்த வேளானது உத்தரகுமாரனை பதம் பார்த்தது. உத்தரகுமாரன் முன்பை அந்த ஜல்லியனுடைய வேளானது உத்தரகுமாரன் உயிரை வாங்கியது. அதனால் உத்தரகுமாரன் வானுலகம் சென்றார். பிறகு சிவேதன் என்று சொல்லப்பட்டவன் பாண்டவர்களுடைய சேனாதிபதியானான். அவன் இப்பொழுது அந்த உத்தரகுமாரன் கொல்லப்பட்டதற்காக தன்னுடைய தம்பியாகப்பட்டவன் கொல்லப்பட்டு விட்டான்னு யார் கொண்டான் என்று கேட்டால் கஜேந்திரன் கொண்டான் என்று சொன்னார்கள். அப்படி கஜேந்திரன் கொண்டாடுறதுக்கு கஜேந்திர தேடி கொண்டான். அப்போது பீஷ்மாச்சாரியா அந்த சிவனை மறித்துக் கொண்டு போர் செய்தார். அப்படி போர் செய்யும் போது முதல் நாள் போரிலேயே பீஷ்மாச்சாரியா அந்த சிவனை கொண்டார். ஆக ராஜராஜனுடைய 2 குமாரர்களும் முதல் நாள் போரிலே அவர்கள் மறைந்தார்கள். 2ஆம் நாள் போர் வந்தது. வெற்றி சமமாக இருந்தது இருவருக்கும். 3ஆம் நாள் போரிலே கடோர்கஜன் அந்த துரியன் நாட்டு மேல வேலையை பாய்ச்சினான். அப்படி வேலை பாய்ச்சின்ற நேரத்திலே காயம் அதிகம் இருந்தது. அதனால் அந்த கதிரியானப்பட்டவர் அந்த காயத்திற்கு மருந்து போட்டார். பிறகு 4ஆம் நாள் சண்டை வந்தது. இந்த காயப்படுத்திய அந்த பீமசேனனையும் அந்த பாண்டவர்களையும் நாங்கள் அடிப்போம், நாங்கள் கொள்வோம் என்று சொல்லி துரியோதனனுடைய தம்பிமார்கள் 100 பேரும் வெளியேறி வந்தார்கள். நான்காம் போரிலே துரியோதனனுடைய தம்பிமார்கள் 5 பேரை கொண்டான் பீமசேனன். 4ஆம் போரிலே. பிறகு 5ஆம் நாள் போர் வந்தது. எல்லோருக்கும் சமமாக இருந்தது 2 பேருக்கும். 6ஆம் நாள் போரிலே பாண்டவர்களுடைய கை ஓங்கியது. இப்போது அந்த அபிமன்யன் ஆகப்பட்டவன் துரியோதனன் படைகளை எல்லாம் அடித்து விரட்டி அனுப்பினான் 6ஆம் நாள் போரிலே. பிறகு 7ஆம் நாள் போர் வந்தது. சமமாக இருந்தது. 8ஆம் நாள் போரிலே அரவானுக்கும் அலம்புஜனுக்கும் சண்டை நடந்தது. 8ஆம் நாள் போரிலே அரவானை அலம்புஜன் கொண்ட மாதிரி கொண்டான். பிறகு 9ஆம் நாள் போர் வந்தது. 9ஆம் நாள் போரிலே அந்த அலம்பாசுரனை பீமசேனன் அவன் சண்டை செய்து பீமசேனன் கொண்டான் 9ஆம் நாள் போரிலே.
10ஆம் நாள் போர் வந்தது. பீஷ்மருக்கும் அர்ஜுனனுக்கும் அது சிறந்த போராக இருந்தது. அதனால வெற்றியா தோல்வியா என்று சொல்லி பீஷ்மரும் நல்ல சிறந்த அஸ்திரங்களை பயன்படுத்தி அர்ஜுனனை நல்ல போர் செய்தார். அப்போது கிருஷ்ணன் மேல 2-3 அஸ்திரங்கள் பாய்ந்தது. பீஷ்மருடைய அஸ்திரம் பாய்ந்தது. அதனால் கோபம் ஏற்பட்டு அந்த சிகண்டியை முன்னே நிறுத்தி அந்த அர்ஜுனன் ஆடப்பட்டவன் தாத்தா என்றும் பாராமல் அம்புகளை நிறைய போட்டு அவருடைய வேலைத்தான் 10ஆம் நாள் கொண்டு பீஷ்மர் சாய்ந்தார். 11ஆம் நாள் போர் வந்தது. அந்த போர் யாருக்கும் வெற்றி தோல்வி இல்லாமல் இருந்தது. 11ஆம் நாள் போரிலே இப்பொழுது துரோணாச்சாரியார் அவர் சேனாதிபதி பட்டத்தை ஏற்றுக்கொண்டார் துரியோதனுடைய படையிலே. இந்த பாண்டவர் படையிலே திருஷ்டத்யும்னன் படைத்தலைவனாக இருந்தான், சேனாதிபதியாக இருந்தான். 11ஆம் நாள் சண்டையிலே அந்த அபிமன்யுவாகப்பட்டவன் துரியோதனுடைய மகன் லக்ஷ்மணகுமாரனை தாய்மொழி எப்படி சேர்த்து கொண்டு வந்தார். 12ஆம் நாள் சண்டை வந்தது. 12ஆம் நாள் சண்டையிலே பகதத்தன் என்பவன் அவன் பெரிய வீரனாக இருந்தான். அவன் நரகாசுரனுடைய மகன். அவனை அந்த 12ஆம் நாள் சண்டையிலே அர்ஜுனன் கொண்டான் 12. 13ஆம் நாள் சண்டை வந்தது. 13ஆம் நாள் சண்டையிலே அபிமன்யுவை 6 பேர் சேர்ந்து கொண்டார்கள். 14ஆம் நாள் போர் வந்தது. 14ஆம் நாள் போரிலே லலிதனை அர்ஜுனன் கொண்டார். 14ஆம் நாள் போரிலே இரவிலே கடோரகனை அந்த கண்ணன் கொண்டான். 15ஆம் நாள் போர் வந்தது. 15ஆம் நாள் போரிலே அந்த அஸ்வத்தாமன் என்று சொல்லப்பட்டவன் போர் செய்தான் கடுமையாக. திருஷ்டத்யும்னன் என்று சொல்லப்பட்டவன் அவன் துரோணாச்சாரிய விஸ்வதேசத்தை பிறந்தான். அவன் வெற்றினான். பிறகு துரோணாச்சாரியார் இறந்தால் 15ஆம் நாள் போரிலே. 16ஆம் நாள் போர் வந்தது. 16ஆம் நாள் போரிலே பல வீரர்கள் போரிலே இப்போது அர்ஜுனனுக்கும் கண்ணனுக்கும் சண்டை நடந்தது. 15ஆம் நாள் போரிலே கண்ணனை மடித்தான் அர்ஜுனன். 15ஆம் நாள் போரிலே பீமனுக்கும் Hey,